வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3/1/2026 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆல்போன் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கேன். யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்வனியாவோட குழுக்கள் தான் இருக்குது. இந்த கார்வனியா குழுக்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொடர்ச்சியாக வந்து போன வாரத்தில் நமக்கு ஆடப்பட்ட நம்பர்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் இருந்துச்சு. 609 அப்படின்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 146ன்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 563, 429 கொடுத்துருக்காங்க. இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த ட்ராவை நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும்னு எதிர்பார்க்குறோம். எனக்கும் ஒரு சில நம்பர்கள் இந்த ட்ராவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. பட் உங்கள் கணக்கில் அது மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் தகுந்த மாதிரி எடுத்து ப்ளே பண்ணுங்கள். எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். உங்கள் கணக்கில் அது மாதிரி ஏதாவது வருது அப்படின்னு எடுத்துங்க. வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. சரிங்க. அப்போ நான் ஆல்போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அதே மாதிரி நம்பர்களும் இங்கே மேட்சாக இருக்கும். நிறையவே வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 989ன்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 737. சரிங்களா. அதுக்கடுத்து நமக்கு வந்து 825. அது போக நமக்கு போன வாரம் அடித்த ரிசல்ட் வந்து 429. சரியா. ஆல்மோஸ்ட் நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நமக்கு இந்த ட்ரா இன்னும் கூட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகணும்னு எதிர்பார்க்குறோம். எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். நிறைய நம்ம வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம இதில் பேசிட்டு வரோம். அதுலேயும் குறிப்பாக வந்து 108 பாதத்தினுடைய பலன்களையும் நம்ம கொடுக்குறோம். 108 பாதம்னா என்னங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு ராசி மண்டலத்துக்குள்ளே 365 டிகிரி, அந்த 360 டிகிரி, அந்த 360 டிகிரியில் மொத்தமாக வந்து நமக்கு 108 பாதத்தினுடைய நட்சத்திரத்தினுடைய அளவு இருக்குது. ஒரு நட்சத்திரத்தினுடைய அளவு 3 மினிட்ஸ் 22 கலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் 22 கலை. இந்த 3 நிமிஷம் 22 கலையில் நீங்கள் யார் பார்க்குறீங்களோ அது அந்த நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கும். அந்த டைமாக இருக்கும். அந்த டைமுக்குள்ளே பிறந்தால் அந்த நட்சத்திரத்தினுடைய பிரதிபலிப்பு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சரிங்க. குறிப்பாக வந்து நம்ம அந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் நகர்ந்துக்கிட்டு இருக்காரோ அதுலேருந்து நேர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்துக்கு வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரும். அந்த மாதிரி சந்திராஷ்டமம் வர காலங்களில் உங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும், அதே மாதிரி சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்போது என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும் அப்படிங்கிறத கணிக்கிறத நம்ம எப்பயுமே வந்து இந்த ராசி பலன், அதுக்கு பேர் கோச்சார பலன்னு பேர். இந்த கோச்சாரத்தில் நமக்கு எப்படிலாம் நம்ம கிரகங்கள் நகருதோ அதை பேச வச்சு மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதைத்தான் நம்ம ராசி பலன்னு சொல்கிறோம், மாதாந்திர பலன்னு சொல்கிறோம், வருடாந்திர பலன்னு சொல்கிறோம். வருடாந்திர பலன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து உங்களுக்கு ராகுகேது பயிற்சி நடக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி நடக்கணும். அதே மாதிரி சனி பகவானுடைய பயிற்சி நடக்கணும். ஏன்னா அது மாதிரி நடந்தால் மட்டும்தான் வருடாந்திர பலன்கள் அப்படின்னு சொல்லுவோம். பட் இது மாறாமலே நிறைய பேர் இப்போ 2026 சூப்பராக இருக்கும், அப்படி இருக்குது இப்படி இருக்குது சொல்கிறாங்க. பட் அது எனக்கு எப்படின்னு தெரியல. நான் பொறுத்த வரைக்கும் கோச்சாரங்கள் மாறினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கிரகங்கள் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துமே தவிர மற்றபடி சும்மா மாறாமலே அப்படி நல்லாயிருக்கு இப்படி நல்லாயிருக்குன்னு சொல்கிறது எனக்கு என்னமோ சுத்தப்பட்டு தெரியல. சரியா. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தில் கிரகங்கள் மாறாமல் எந்த விதமான மாற்றம் நடக்காது. என்ன இந்த மாதாந்திர கிரகங்கள் மாறுறதுனால வந்து பெரிய அளவில் மாற்றங்கள் நடந்துருமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா அது வந்து உங்களுக்கு மாதம் மாறிட்டே இருக்க கிரகம். ஆனால் இந்த வருடாந்திர கிரகம்னு சொல்லப்படுற வந்து ராகுகேது 1.5 வருஷத்துக்கு இருக்க, குரு பகவான் 1 வருஷத்துக்கு இருக்க, சனி பகவான் வந்து 2.5 வருஷத்துக்கு இருக்க. இவங்க மாறினா மட்டும்தான் மிகப்பெரிய மாற்றங்கள் மிகப்பெரிய பலன்களை எடுத்து செய்யுமே தவிர மற்றபடி 45 நாள் இருக்கிற ரொட்ரோ பிளானட்டெல்லாம் வந்து நமக்கு அந்தளவுக்கு பெரிய அளவில் வேலை செய்யுமானா செய்யும். பட் அந்தளவுக்கு நிரந்தரமாக நடக்குமான்னு கிடைக்காது. சரியா. இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா ஒரே மாதத்தில் வீடு கட்டி முடிச்சிடுவீங்களா? முடியாது. கண்டிப்பாக ஒரு 9 மாதம் 10 மாதம் இல்லை 1 வருஷமாவது கண்டிப்பாக வேணும். அப்போ அதனால தான் அந்த கிரகங்கள் ரொம்ப லேட்டாக நகருது. சரியா. அதனால் இப்போ ராகுகேது வந்து 18 வருஷம், இப்போ 18 வருஷம் வந்து இருக்குது. 18 தசாவே 18 வருஷம், ராகுடைய 18 வருஷம் ராகு தசை நடக்கும். அதுக்கப்புறம் வந்து குரு தசை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 வருஷம் நடக்கும். இந்த மாதிரி வந்து கோச்சார கிரகங்கள் வச்சு தான் நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம தசாபுத்தி அளவீடுகளும் கொண்டு வரோம். அதனால் சொல்கிறேன். சரியா. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஜாதகத்தை 50% அதில் வந்துடும். சரி, ஓகே. இப்போ இதில் நமக்கு இன்றைக்கி வர மாதிரி நம்பர்கள் என்னென்ன வரலாம் அப்படிங்கிறதே பார்ப்போம். எனக்கு வந்து பெண்டிங் நம்பர் பேஸாக பார்ப்போம். அதே மாதிரி ஏ போல் பி போல் சி போல் பார்த்து 1ஆம் நம்பர் வந்து 1ஆம் நம்பர் ஏ போல் 10, பி போல் 2, சி போல் 15. அடுத்து 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போல் வந்து 5, பி போல் 6, சி போல் 11. அடுத்து வந்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் வந்து ஏ போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23, பி போல் 4, சி போல் 10. அடுத்து வந்து நமக்கு 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் ஏ போல் 6, பி போல் 20, சி போல் வந்து நமக்கு 7. அடுத்து 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போல் 3, பி போல் 7, சி போல் 8. அடுத்து வந்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போல் 2, பி போல் 9, சி போல் 15. அடுத்து 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ போல் 8, பி போல் 10, சி போல் வந்து 5.
அடுத்து 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 5, பி போர்டில் 5, சி போர்டில் 35. அடுத்து 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 7, பி போர்டில் 3, சி போர்டில் 6. அதே மாதிரி 0வும் அதிகமாக தான் பெண்டிங். ஏ போர்டில் வந்து 24, பி போர்டில் 15, சி போர்டில் 2. இவ்வளோதான் பெண்டிங்கில் இருக்குது. பார்க்கலாம் எப்படி வருது. 2 போர்டு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் இருக்குது, 2 போர்டு பெண்டிங்கு. அடுத்து 3ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங்காக இருக்குது. அடுத்து 4ஆம் நம்பர் இருக்கானா இல்லை. அடுத்து வந்து 6ஆம் நம்பர் வேணால் நாளைக்கு வேணால் 2 போர்டு ஆயிரும் பார்த்துக்கலாம். அடுத்து நமக்கு 5ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் கூட இல்லை, ஒரு போர்டு தான் இருக்குது. அதே மாதிரி 0 2 போர்டு இருக்குது கண்டிப்பாக. சரியா, இது மாதிரி 2 போர்டு வின்னிங் நம்பர் என்னெல்லாம் இருக்கோ அதை பேச வச்சு கூட ஒரு சில நம்பர்கள் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். பட் பார்ப்போம் இந்த ட்ரா எப்படி வருது அப்படின்னு. ஒரு 3 ட்ரா வந்து உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். 3 ட்ராவுக்கு மேலே நமக்கு பேட்டர்ன் மெத்தட் கூட ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும் அப்படி பார்க்கலாம். அதே மாதிரி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, 9ஆம் நம்பருக்கு 4 நம்பருக்கான வாய்ப்பு. ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கணக்கு வருது. பட் உங்கள் கணக்கு வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் 678, 789, அடுத்து வந்து 978, 698, 768, அடுத்து நமக்கு 986, 869, 798, அடுத்து நமக்கு 679. இது மாதிரி தான் வருது. இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். பட் உங்கள் கணக்கில் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, கணக்கு வருதுன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது. சரியா, பட் உங்கள் கணக்கு இது மாதிரி வருதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள். அடுத்து நமக்கு ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 67, 78, 89, 98, 97, 79, 86, 96, 79, 97, 69, 89. இது மாதிரி தான் வருது கணக்கு. இதை கணக்கு பண்ணி தான் நானும் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், வாய்ப்புகள் கிடைக்கும். அது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் சரியாக பாருங்கள். எனக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு வந்து நீ காரூனியா ப்ளஸ் தானே, காரூனியா பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரா நம்பர் ஓட்டின மாதிரி ஏதாவது நம்பர் அடிப்பாங்க, அப்படி இல்லைன்னா ட்ரையல் நம்பர் ஓட்டின மாதிரி ஏதாவது நம்பர் அடிப்பாங்க அப்படிங்கிற அந்த கணக்குக்குள்ளே நம்ம வந்தால் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி நம்பர்கள் கொஞ்சம் மேட்ச் ஆனதுனால தான் நம்ம கொண்டு வரோம். சரியா, அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், 825. சரிங்களா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நம்பராக இருந்துச்சு. இதில் நம்ம ஏ போர்டு நம்ம சொல்லியிருந்தோம், ஏ போர்டு அதே மாதிரி பி போர்டு பி போர்டில் 8ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் ரொம்ப சூப்பராக. நேற்று நம்ம பி போர்டில் 2ஆம் நம்பர் தான் கொடுத்தோம், செக் பண்ணி பாருங்கள். ஏ போர்டில் 2ஆம் நம்பர் தான் கொடுத்தோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஏ போர்டில் 8ஆம் நம்பர் தான் கொடுத்தோம், செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக. அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு வரக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு 8க்கு 6, 2க்கு 6, 5க்கு 6 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம். எனக்கு அப்படி தான் காமிக்குது. பட் உங்கள் கணக்கு வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி 7ஆம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டு தாங்க. 8க்கு 7, 7க்கு 2க்கு 7, 5க்கு 7 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுவும் கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புள்ள நம்பராக தான் தெரியுது. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் அந்தளவுக்கு பெண்டிங் நம்பர் கேட்டால் கிடையாது. நான் ஏப்ரலில் ஒரு 10 நாள் தான் ஆச்சு நமக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. பட் 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங் பக்கமாக ஆயிடுச்சு. கண்டிப்பாக அது நமக்கு 4 வேளை சேர்த்திங்கன்னா 14, 10 இன்றைக்கி 9, 14ங்கிறதுனால கண்டிப்பாக அது வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். பட் அது மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் எடுத்துங்க 6ஆம் நம்பர். அதே மாதிரி 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேணாம். 8ஆம் நம்பர் வந்து இந்த சி போர்டில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 35 நாளாக இருக்குது, அது எடுங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் தெரியுது. பார்ப்போம். அதே மாதிரி சி போர்டில் 2க்கு 8 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், 5க்கு 8 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். சரிங்களா, அது மாதிரி வந்தால் கூட எடுத்துக்கலாம். திரும்ப 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கூட கொடுக்கலாம் இல்லையா. இது வராதுன்னு நம்ம எதுவும் சொல்ல முடியாது, வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். பட் அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்கிற. சரியா, வருதான்னு பாருங்கள். ப்ளஸ் 9ஆம் நம்பர் எதுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ட்ரா நம்பர்லேயே ஒரு 9ஆம் நம்பர் 2 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு பேஸாக வச்சு ஆடுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா பெண்டிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஒரு 6 நாளாக பெண்டிங்கு, பி போர்டில் 2, சி போர்டில் 5 அவ்வளோதான் பெண்டிங்கு. பட் இருந்தாலும் 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் வர மாதிரி தான் தெரிஞ்சுது, அதனால தான் கொடுத்துருக்கோம். இருக்கான்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் நம்ம 6, 7, 8, 9ங்கிற நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகிற மாதிரி தான் காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய ஆட் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவே வந்துடும். அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த மேட்ச் பண்ணி கொண்டு வரோம். உங்கள் கணக்கில் 6, 7, 8, 9 வரிசை ரம்மி நம்பர் மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்கள், எந்த இடத்துக்கு வாய்ப்பு இருக்கும்.